பறவைகளை பார்ப்பது நம்ம எல்லோருக்கும் மிகவும் பிடித்த விஷயம். அதே மாதிரி பறவைகளை ரசிக்கிறது மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் தரும். பெரும்பாலான பறவைகளில் ஆண் மற்றும் பெண் பறவைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கும். ஆனால் சில பறவை இனங்களில் ஆணும் பெண்ணும் வெவ்வேறு தோற்றத்தில் இருக்கும். அப்படி தோற்றத்தில் வித்தியாசம் காட்டக்கூடிய சில பறவைகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண் பறவைகள் மற்றும் பெண் பறவைகள் அப்படின்னாலே டக்குன்னு நம்ம நினைவுக்கு வர்றது மயிலும் கோழியும் தான். ஆண் மயில் நீளமான அழகிய தோகையோட இருக்கும். இது ஆங்கிலத்தில் பீகாக் அப்படின்னு அழைக்கப்படுது. பெண் மயிலுக்கு தோகையே இருக்காது. இதை ஆங்கிலத்தில் பீஃபவுல் அப்படிங்கிறோம். கோழிகளை பொறுத்தவரை பெண் கோழிக்கு தலையில் சிறிய கொண்டையும் பின்பக்கம் ஒரு குட்டி வாலும் இருக்கும். இதை ஆங்கிலத்தில் பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சேவல்னு அழைக்கப்படுகிற ஆண் கோழிகள் தலையில் பெரிய கொண்டையுடனும் வண்ணமயமான பெரிய வாலுடனும் காணப்படும். சேவல் ஆங்கிலத்தில் ரூஸ்டர் அல்லது காக் அப்படின்னு அழைக்கப்படுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே சமயம் நமக்கு தெரிஞ்ச பறவைகள்ல நமக்கே தெரியாத ஆண் பெண் பறவைகளின் வித்தியாசங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோவுக்குள்ள போகலாம். நீர்நிலைகளில் காணப்படுகிற வாத்துகளில் ஆண் பெண் என்று அடையாளம் காண அதன் தலையோட நிறம் முக்கியமானது. ஆண் வாத்துகளின் தலைப்பகுதி கண்ணை பறிக்கும் பச்சை நிறத்தில் மின்னும். கழுத்தில் ஒரு வெள்ளை வளையம் இருக்கும். ஆனா பெண் வாத்துகளின் உடல் முழுவதும் வெளிர் பழுப்பு நிறத்தில், அதாவது கிட்டத்தட்ட மண் நிறத்தில் இருக்கும். இது உலகத்திலேயே அழகானதாகவும் வண்ணமயமானதாகவும் கருதப்படுகிற மாண்ட்ரின் வாத்து. கண்ணை கவரும் பல வண்ணங்கள் கொண்ட இந்த ஆண் வாத்து பக்கத்திலேயே சாதாரணமா நிற்கிறது மாண்ட்ரின் இனத்தைச் சேர்ந்த பெண் வாத்து. தேன் சிட்டு. தேன் சிட்டுக்களில் ஆண் பறவைகள் கருநீலம் அல்லது ஊதா நிறத்தில் பளபளப்பான சிறகுகளை கொண்டிருக்கும். பெண் தேன் சிட்டு பறவைகள் மிகவும் எளிமையான மஞ்சள் அல்லது ஆலிவ் கிரீன் என்ற பச்சை நிறத்தில் இருக்கும். அதோட உடல் தோற்றத்துல பளபளப்பு இருக்காது. மரங்கொத்தி. மரங்கொத்திகளில் பெரும்பாலான இனங்கள்ல தலையில் உள்ள ஒரு சிவப்பு நிற புள்ளியை வைத்து பாலினத்தை கண்டுபிடிக்கலாம். ஆண் மரங்கொத்திகளின் தலையோட பின்பக்கத்திலோ அல்லது உச்சியிலோ பிரகாசமான சிவப்பு நிற திட்டு இருக்கும். பெண் மரங்கொத்தியின் தலையில் அந்த சிவப்பு நிறம் இருக்காது. மணிப்புறா. மணிப்புறாக்கள் தவிட்டு நிறத்தில் இருக்கும். ஆண் மணிப்புறாக்களின் கழுத்தில் முத்து போன்ற புள்ளிகள் அதிகம் இருக்கும். பெண் மணிப்புறாக்களின் கழுத்தில் இந்த புள்ளிகள் குறைவாகவும் மங்கலாகவும் இருக்கும். நெருப்பு கோழிகள். மிருக காட்சி சாலைகளில் நாம் பார்க்கும் நெருப்பு கோழிகளை அதன் நிறத்தை வைத்து மிக எளிதாக ஆண் பெண் பறவைகளை கண்டறியலாம். ஆண் நெருப்பு கோழிகள் அடர் கருப்பு நிற உடல் மற்றும் வெள்ளை நிற இறக்கைகளை கொண்டிருக்கும். பெண் நெருப்பு கோழியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில், அதாவது கிட்டத்தட்ட மண் கலரில் இருக்கும். குயில். குயிலிலும் ஆண் பெண் பறவைகள் முற்றிலும் வித்தியாசமான தோற்றம் கொண்டதா இருக்கும். நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல குக்கு குக்குன்னு அதிகாலையில் கூவுறது ஆண் குயில் தான். ஆண் குயிலோட உடல் பளபளப்பான அடர் கருப்பு நிறத்துல இருக்கும். கண்கள் உருண்டையா நல்ல சிவப்பு நிறத்துல பளிச்சுன்னு தெரியும். பெண் குயிலுக்கு ஆண் குயிலை போல கருப்பு நிறம் கிடையாது. கரும்பழுப்பு அல்லது டார்க் பிரவுன் நிறத்தில் இருக்கும். உடல் முழுக்க வெள்ளை புள்ளிகள் காணப்படும். இதுக்கும் கண்கள் சிவப்பாவே இருக்கும். சிட்டுக்குருவி. ஆண் சிட்டுக்குருவின் மிக முக்கிய அடையாளம் அதன் கழுத்து பகுதியில் இருக்கிற கருப்பு நிற திட்டுதான். தலையோட மேற்பகுதி சாம்பல் நிறத்திலும் கண்களை சுற்றியுள்ள பகுதி அடர் பழுப்பு நிறத்திலும் இருக்கும். வயிற்று பகுதி சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவிகள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையா உடல் முழுக்க மங்கிய பழுப்பு அல்லது மண் நிறத்தில் இருக்கும். ஆண் குருவிக்கு இருக்கிற மாதிரி கழுத்துல கருப்பு நிற அடையாளம் இருக்காது. இதுவரை நாம் பார்த்தது
எப்போதும் வித்தியாசமா காட்சி தரும் ஆண் பெண் பறவைகள். இயற்கையின் அதிசய படைப்புகளா இன்னொரு டைப் பறவைகளும் இருக்கு. இந்த வகை பறவைகளுக்கு அதோட இனப்பெருக்க காலத்துல மட்டும் ஆண் பறவைகளை இயற்கை மேக்கப் போட்டு அழகுபடுத்தும். இப்படிப்பட்ட பறவைகள் பல இருக்கு. அந்த பறவைகளில் 2 இனங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். தையல் சிட்டு. இலைகளை தைத்து கூடு கட்டுறதுல கில்லாடியான இந்த தையல் சிட்டு பறவைகளில் எது ஆண் எது பெண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா இனப்பெருக்க காலத்துல ஆண் தையல் சிட்டுகளின் வாயில் உள்ள இறகுகள் நீளமா வளர்ந்து அழகா காட்சியளிக்கும். பெண் தையல் சிட்டுகளுக்கு இந்த பருவத்திலும் வால் எப்போதும் போல குட்டையாவே இருக்கும். இதை வச்சுதான் ஆண் பெண் பறவைகளை அடையாளம் காண முடியும். தூக்கணாங்குருவி. மரங்களில் தொங்குற அழகான கூடுகளை கட்டக்கூடிய சிவில் இன்ஜினியர் பறவைகள் தூக்கணாங்குருவிகள். ஆண் தூக்கணாங்குருவிக்கு இனப்பெருக்க காலத்தில் தலையில் மஞ்சள் நிற கிரீடம் போன்ற அமைப்பு உருவாகும். இதுதான் பெண்களை கவர அதற்கு இயற்கை அணிவிக்கிற அலங்காரம். பெண் தூக்கணாங்குருவி எப்போதும் சிட்டுக்குருவி போன்ற மங்கிய தோற்றத்திலேயே இருக்கும். இனப்பெருக்க காலம் முடிந்ததும் ஆண் பறவைகளோட இந்த மஞ்சள் நிற கிரீடம் உதிர்ந்து ஆண் பெண் இரு பறவைகளும் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டதா மாறிவிடும். பறவைகள் உலகில் ஆண் பறவைகள் ஏன் இவ்வளவு அலங்கார தோற்றத்தில் இருக்குன்னு தெரியுமா? அதற்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. பெண் பறவைகள் தங்களது துணையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த அடையாளங்களை வச்சுதான் எந்த ஆண் பறவை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்குன்னு தீர்மானிக்குது. அதனாலதான் தன்னோட சந்ததியை உருவாக்கி தரப்போற பெண் பறவைகளை கவருவதற்காக இந்த மாதிரியான அலங்காரங்களை ஆண் பறவைகளும் சுமந்துகிட்டு இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி வித்தியாசமான அதே சமயம் சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.